Prati, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. மற்றும் VKC Pride. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவருக்கு பட்டிருக்கிற நன்றி கடனை தீர்க்க முடியாது. பெரியய்யா என்ன கண்ணுக்கு இம மாதிரி பாத்துக்கிட்டு அத்தனை பேர் கண்ணும் ஏன் மேல படுற மாதிரி என் பேரு இந்த உலகம் பூரா தெரிய வச்சாரு. அப்படிப்பட்ட பெரியய்யா 100 வருஷத்துக்கு மேல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு விளக்கு பூஜை என் மனசுக்குள்ள இருந்து எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கிற பெரியய்யாவோட உருவமோ நினைப்போ என்னைக்கும் அப்படியே இருக்கணும். என் உடல், பொருள், ஆவி அத்தனையையும் பெரியய்யாவுக்கே அர்ப்பணிச்சிட்டேன். பெரியய்யாவ நான் என் உசுருக்கு மேல நினைக்கிறேன். நான் அவரை மனசார விரும்புறேன். இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான். நந்தினி அம்மா, அது வந்து நீ ஒரு சமையல்காரி. ஆதி பக்கத்துல நிக்க கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ ஆதிய விரும்புறியா? என்ன தைரியம் உனக்கு? எவ்வளவு திமிரு உனக்கு? என்னடி வேண்டாம்? எப்படி ஆதிய உன் மனசுல இருந்து எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதா? அவ்வளவு திமிரு ஆயிடுச்சு உனக்கு, அவ்வளவு திமிரு. அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா, அடிக்காதீங்கம்மா. உனக்கு இங்கேயே சமாதி கட்டுறேன், அடிக்காதீங்கம்மா. சமாதி கட்டுறேன். தொடப்ப கட்டிக்கு பட்டு கொஞ்சம் பயப்படுறீ. எவ்வளவு தைரியம் டி. இவ ஏன் கையால தான் சாகணும். இவள ஏன் கிட்ட விட்டுருங்க. என்ன பண்றேன்னு பாருங்க. சாவடி. ஆதி உருவம் மனசுல பதிஞ்சிருக்குன்னு சொன்னல, எங்க காட்டி பாக்கலாம். காட்டடி. இவகிட்ட என்ன பேச்சு? கொல்லு இவள. எனக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்க? அண்ணே, அக்கா எங்க போச்சு? அக்கா, 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 செத்து தொலை. அக்கா, அக்கா, என்ன பண்றேன்னு பாரு.
டேய் கணேசா, இங்க வா. பெரியா என்னாச்சு? தூங்காம யாரை தேடிட்டு இருக்க? எங்க அக்காவை காணும் பெரியா. என்னடா சொல்ற? வீட்டுல நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன் பெரியா, அக்காவை காணோம். சரி வா, வண்டியில இரு. சரிங்க பெரியா. கொல்லு, அப்படியே கொல்லு. இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. சாப்பிடி, சாப்பிடி. செத்து போடி, செத்து போ. இவ மனசுக்குள்ள எப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்து வச்சிருக்கா பாத்தியா? அவளுக்கு இன்னைக்கு இங்கேயே சமாதி கட்டணும். கொன்னுடு அவளை. எவ்வளவு திமிர் இருக்கும் இவளுக்கு. நந்தினி, நந்தினி ஆதி கார் மாதிரி இருக்கு. ஆதியா, ஆதி காரா. விட்டு, நந்தினி, விட்டு, விடு. நந்தினி விட்டு, சொன்ன கேளு. போடி. டேய் கணேசா, என்ன பெரியா? அது உன் அக்கா தானே? அங்க அக்கா, 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 பார்வதி, பார்வதி, அக்கா எழுந்திருக்கா. அக்கா, பார்வதி. கண்ணை திறந்து பாருக்கா. பார்வதி, பார்வதி. பெரியா, அங்க பாருங்க பெரியா. மனுஷங்களா இவங்களா? ஏ கணேசா, புடி, காரு கூட்டு போலாம். பார்வதி, 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 அக்கா, பார்வதி, அக்கா, பார்வதி. எந்திரி, அக்கா. டேய் தூங்க. பெரியா, பெரியா வேண்டாம் பெரியா. பெரியா வேண்டாம், விட்டுருங்க பெரியா. இது பெருசுப்படுத்தாதீங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தா நீ படுற கஷ்டத்துக்குலாம் முடிவே இல்லாம போயிடும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சா. சித்தே, நந்தினி, வெளியே வாங்க. வேண்டாம் நந்தினி, சித்தே, வெளியே வாங்க. பெரியா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க பெரியா. விட்டுருங்க பெரியா. நீ எதுவும் பேசாதன்னு சொல்றல. மா, அப்பா, கொஞ்சம் வெளியே வாங்க. எங்க இருக்கீங்க? கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? விட்டுருங்க பெரியா.
பார்வதி, என்னமாச்சு? நெத்தியில காயமா இருக்கு. ஆதி, என்ன நடந்தது? தப்பு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம திமிரா நிக்கிற நந்தினியும் அந்த தப்புக்கு வழி காட்டிட்டு நந்தினிக்கு துணையா நிக்கிற சித்தியையும் கேளுங்கப்பா என்ன நடந்துச்சுன்னு. அகிலா கோபத்துக்கு யாரும் பலியாக வேண்டாம். அகிலா மௌன விரதங்கிறதால பேசாம அமைதியா இருக்கா. உனக்கு என்ன வந்தது வனஜா? என்ன நடந்ததுன்னு சொல்லு. மாமா, நாங்க ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆதி எங்க மேல கோவப்பட்டு இருக்கான். நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுன்னா இது நிக்கிறாளே இந்த பார்வதி, இவ கதையே அவ்வளவுதான். சித்தி, ஒரு அப்பாவி பொண்ணு இப்படி கொலவெறியோட மிருகத்தனமா போட்டு அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? யாரு இவ? அப்பாவியா? ஆதி, இவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இவ சரியான காரியவாதி. கொஞ்சம் ஏமாந்தா எல்லா ஆம்பளைங்களையும் இவ முந்தானேலேயே முடிஞ்சுப்பா. நந்தினி, வாய மூடு. இருபத்தஞ்சு வருஷமா இந்த வீட்டுல விசுவாசமா வேலை பார்க்கிற சுந்தரத்தோட பொண்ணு பார்வதி. எங்க எல்லாருக்கும் சேவை செய்யறதையே பெரும் பாக்கியமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ண போய் இப்படி ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்கீங்களே, கொஞ்சமாவது புத்தி இருக்கா உங்களுக்கு? பா, புத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டா பதில் வரும், புத்தியே இல்லாதவங்க கிட்ட கேட்டா என்ன பதில் வரும்? நம்ம குடும்பத்துக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிற பார்வதிய எதுக்கு கொலவெறியோட அடிச்சாங்கன்னு கேளுங்கப்பா. சொல்லு வனஜா, சொல்லு. ஏன் பேசாம இருக்க? சொல்லு. மாமா, நாங்க கொலைவெறியோட தான் அடிச்சோம். ஆனா அவ என்ன பண்ண அவகிட்ட கேளுங்க. அவளை இந்த அளவுக்கு ரத்தம் வர மாதிரி நாங்க அடிச்சிருக்கோம்னா அதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கோவமும் ஆத்திரமும் இருந்திருக்கணும். அதுக்கு என்ன காரணம், அவ என்ன பண்ணான்னு அவகிட்டயே கேளுங்க. ஆண்டி சொல்றது கரெக்ட் தான். நாங்க சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க, பொய் சொல்றதா நினைப்பீங்க. அவளையே சொல்லுங்க. பார்வதி, நீ யாருக்கும் பயப்படாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வேண்டாம் சின்னையா, என்ன எதுவுமே கேட்காதீங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத. தைரியமே நடந்தது சொல்லு. தப்பு செஞ்சவங்களை காப்பாத்த நினைக்கிறது அந்த தப்புக்கு துணை போகிற மாதிரி பார்வதி. அத நீ செய்யாத. என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீ இப்படியே அமைதியா இருந்தா எப்படி பார்வதி? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. ஆண்டி இருக்காங்க, பயப்படாம சொல்ல. பார்வதி சொல்லு. அம்மா மௌன விரதம் இருக்கிறதுனால இப்ப எல்லாம் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இல்ல இந்நேரம் அவங்க உண்மையை வெளிவர வச்சிருப்பாங்க. பார்வதி சொல்லு. பார்வதி பயப்படாம சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி. ஆண்டி மௌன விரதத்துக்கு உன்னால ஒரு பங்கம் வந்தது, அந்த பாவம் உன்னதான் வந்து சேரும். சொல்லு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாதுமா. நான் சொல்லிடுறேன்.
சாமிக்கு விளக்கேத்தும் போது அனுஜா அம்மாவும் நந்தினி அம்மாவும் என்ன விளக்கேத்த விடாம தடுத்தாங்க. மறுபடியும் நான் தெரியாம போய் விளக்கேத்தின. அது பார்த்து கோவப்பட்டு 2 பேரும் என்ன அடிச்சிட்டாங்க. அடிப்பாவி, சொல்ல வேண்டியத சொல்லாம மத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா பாத்தியா? இவ ஒன்னும் சாமி கும்பிட விளக்கு போட வரல, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு நெருப்பு வைக்க வந்தா. அதனாலதான் நாங்க அடிச்சோம். இப்படியே ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா எப்படி? என்ன நடந்ததுன்னு சொல்லு பார்வதி. நடந்த உண்மையை தைரியமா சொல்லு பார்வதி. ஆண்டி இருக்காங்க, நீ தைரியமா சொல்லு. ஆமா பார்வதி, தைரியமா சொல்லு. சொல்லு பார்வதி, தைரியமா சொல்லு. இன்னும் என்ன யோசிக்கிற? சொல்லு. சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. கேக்குறோம்ல, சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி, நாங்க எல்லாரும் கேக்குறோம்ல. சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. தான் ஏதாவது சொல்லு. கமான் பார்வதி, சொல்லு. சொல்லு பார்வதி. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பார்வதி, சொல்லு. சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. ஏன் தயங்குற? ஆண்டி இருக்காங்கல்ல. அக்கா சொல்லுக்கா. பார்வதி சொல்லு. பார்வதி, இவ்வளவு பேர் கேக்குறோம்ல, சொல்லு. சொல்லு பார்வதி, தைரியமா சொல்லு. பார்வதி சொல்லு. சொல்லுமா பார்வதி, என்ன நடந்துச்சு? சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி. எதுக்கு தயங்குற? சொல்லு. சொன்னா தெரியும். பார்வதி சொல்லு. சொல்லு பார்வதி. சொல்லு 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 சொல்லுங்கிற ஒத்த வார்த்தைய 100 தடவை எல்லாரும் சொல்லியும் கூட நீ வாய திறக்கலன்னா சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? இல்ல சொன்னா சில பேரோட உயிர் மிஞ்சாதுங்கிற பயமா? என்ன நடந்தது?